Welcome back to our YouTube channel. Actually ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog ஒரு லாங் வீடியோ வரப்போகுது. So guys, this is 29th of Jan. நாளைக்கு வந்து நாங்க திருவண்ணாமலை போறோம். ரொம்ப நாள் நிறைய பேர் லாங் வீடியோ எப்போ வரும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட்டுமே எங்கள் லைஃப்பில் நடக்கல. என்ன வாய்ஸ் இது? ஸோ இந்த டைம் அப்போ கோயில் போகலாம், ஓகே ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் vlog-ஆ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே இறங்கி என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத எல்லாமே கவர் பண்ணுறோம். நாங்கள் மார்னிங் 3க்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு 4:30க்கு வண்டியை எடுத்தாச்சு. நாங்கள் எல்லாம் பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிட்டுருந்தோம். அப்போ தான் போகிற வேலை தூங்க மாட்டோம், பாட்டு கேட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை நேற்றுக்கு நைட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் காருக்குள்ளே, அதனால அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் எதுக்கு முழிக்கணும்னு சொல்லிட்டு நான், என் தம்பி, என் தங்கச்சி மட்டும் தூங்கிட்டோம். மீதி இருக்கிறவங்களாம் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆஃப்டர் அ ஸ்மால் நேப் we woke up. திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் சாப்பிட்டவங்களே வாட்டர் கேக் சாப்பிட போகிறோம். அப்புறம் வீட்டிலே ஆப்பிளும் கட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, அது நெக்ஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். வந்தோன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க. ஆனால் யூ கைஸ் ஆர் வெயிட்டிங் ஹியர். நீ எதுக்கு பையன் வெயிட் பண்ற? இவனும் அங்க போயிட்டு வந்துட்டான் டேரக்டா. அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கான். நெக்கு சிரிப்பே வரல. நாங்கள் போன ஹோட்டலில் நிறையா ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அப்படியே அவங்கெல்லாம் நிறைய பேர் என் காஸ்டியூமே போட்டிருந்தாங்க. எனக்கு செம ஜாலியாக ஆயிடுச்சு. என்னடா சொல்ல போகிற சாப்பிட்றதுக்கு? ஃபுட் வர வரைக்கும் நாங்கள் எல்லாருமே பேசிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போதான் நாங்கள் சாப்பிட்டோம். அஸ்வினோட டிஷ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பட் நான் சொன்ன ஆனியன் சாப்பிட்டு கேவலமாக இருந்துச்சு, கருகி போட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் கோயில் தான். செருப்பு கட்டி விட்டு கோயில் போகிறோம். போகலாம். நாங்கள் அந்த மூமெண்ட் வரைக்கும் ஜாலியாக தான் டெம்பிள்குள்ளே போனோம். அங்கே டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஃபீமேல் போலீஸ் ஸ்டாஃப் இருந்தாங்க. நாங்கள் அங்கே ஒரு கேபின் மாதிரி இருந்துச்சு. அம்மாவும் எங்கள் அத்தையும் வெளில ஃப்ளார் வாங்கிட்டு இருந்தனால நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அவங்க எங்ககிட்ட ரூடாக வெளியில் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக பேசிட்டாங்க. நாங்கள் அப்புறம் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு வந்தோம். முன்னாடி டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அம்மணி அம்மாள் கோபுரம்னு சொல்லி, அந்த அம்மணி அம்மாள் கோபுரம் அங்கே வந்து ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, 2 பேர் உட்காந்துருந்தாங்க சேரில். ஸோ அவங்க 2 பேருமே பேசுறது சரியில்லை, சுத்தமாக சரியில்லை. அவங்க வந்து வெளியில் போங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஷாப்பிங் தெரியுமா சார், நல்லா பொல்யூட் பண்ணுறாங்க. நாங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்கள். ஆஃபீஸில் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டில் நான் ஒரு கால் கூட அவங்க பண்ணல. அவங்க சொன்ன விஷயம் தப்பு இல்லை, பட் ஆனால் அதை சொல்கிற டோன் வந்து ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அவங்க உட்காந்துருந்த டேபிளில் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டு எந்திரிச்சாங்க. ரூடாக சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க நான் போலீஸ் அப்படி தான் சொல்வேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதுக்கப்புறம் மூடே ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த பீஸ்ஃபுல்லாகவே எங்களுக்கு அதுக்கப்புறம் சாமி கும்பிட முடியல. நாங்கள் அண்ணாமலையாரை பார்க்கறதுக்காக லைனில் நின்றுட்டோம். இத்தனைக்கும் அன்றைக்கி எந்த ஸ்பெஷல் டேவும் கிடையாது. இருந்தாலுமே அன்றைக்கி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த சாமியை 3 செகண்ட்ஸ் மேலே பார்க்க முடிய மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து விழுந்து கும்பிட்டு அப்புறம் நாங்கள் பிரசாதம் வாங்க போயிட்டோம். அன்றைக்கி லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசாதம். அப்புறம் நாங்கள் ஃபைனலாக காருக்கு போயிட்டோம். காருக்கு போனதுக்கப்புறம் தனு கார் ஓட்டுவான்னு அடம் முடிச்சு காரை வாங்கிட்டா. தானு சரி ஓட்ட போகிறோம். தனு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய கார் ஓட்டுறா. ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு பழகிடுச்சு. கார் ஓட்டுறதுக்கெல்லாம் கிளாப் பண்ணா. என்ன கார்னு சொல்லுமா? என் கார் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிருக்கா? ஆமாம், எங்கள் ஃபேமிலியே. சட்ரா பைத்தியக்காரா. எங்க பக்கத்துல இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக நிறுத்தணும். See how beautiful it is.
அங்கே நாங்கள் நிறைய பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் A to B தான் போயிருந்தோம் மத்தியானம் லஞ்சுக்கு. அப்புறம் சாப்பிட்ருக்கும் போது எங்கள் அத்தை கேட்டாங்க பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது போகிற வழியில், அங்கே போகலாமான்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணோம். அங்கே இருக்கிற முருகர் ஸ்டாச்சு ரொம்ப பெருசு. போகிற ரூட்லேயே அந்த முருகர் தெரிவார். அதை பார்த்துட்டு ஓகே செம்ம க்யூட்டாக இருக்கார் முருகர், போய் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் அங்கே போயிட்டோம். திருவண்ணாமலையில் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இல்லை. பட் ஆனால் இந்த கோயில் போனதுக்கப்புறம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற முருகர் ரொம்ப ஹைட்டுங்க. அவருக்கு கீழே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் ஏறி அவரை பார்க்கும்போது கழுத்தே வலிச்சிச்சு. அவ்வளோ ஹைட்டு லிட்ரலாக. இது எங்களோட ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் திருவண்ணாமலையில் வைக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் அவங்க கடமை வந்துட்டோமா, அப்புறம் இந்த கோயில் தான் எங்களுக்கு இது கிடச்சிச்சு. அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் முருகர் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கோயிலுக்கு போகிற வழியிலே நிறையா கடைகள் இருந்துச்சு. சாப்பிட்ற கடை, ஸ்நாக்ஸ் கடை, இந்த மாதிரி பொம்மை கடை. எவ்வளோ வயசானாலும் இந்த மாதிரி கலர் கலராக டாய்ஸ் பார்த்தாலே அதோட அடிக்ஷன் தனி தான். அங்கே போய் நின்று நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நாங்கள் காருக்கு வர வழியில் மாங்காய் கடை இருந்துச்சு. மாங்காய் பார்த்தோன்னே என் தங்கச்சி விடவே மாட்டா. அவள் வாங்கினா நாங்கள் அதை பிரித்து சாப்பிட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பேக்கரியில் போய் ஸ்டாப்பிங்கை போட்டு நாங்கள் கொஞ்சம் காலிஃப்ளவர் கோபியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். போடுற டிஷர்ட்டு ட்ராக்கு போட்டு இப்போ நாங்கள் கொக்கரக்கோலா எங்களுக்கு நைட் டின்னர் வாங்கிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கே போகிறோம். 10 மணி ஆனனால கொக்கரக்கோ க்ளோஸ்டு. அப்புறம் எம்பயரில் போய் கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. அப்புறம் கடைசியாக இந்த ஹோட்டலில் தான் எங்களுக்கு பிரியாணி கிடச்சிச்சு. காலையில் பக்தி பழமாக கோயிலுக்கு போயிட்டு நைட்டு வந்தோடனே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றோன்னு எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. டயர்டாக இருந்தனால நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.